கார்த்திகை மாதம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சபரிமலை ஐயப்பன் தான். இன்னைக்கு சபரிமலைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க தமிழர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சபரிமலைக்கு தமிழர்கள் அதிகமாக போறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் சபரிமலையில வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்க அந்த ஐயப்பன் சிலையானது தமிழர்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? சபரிமலைக்கு போற ஒவ்வொருத்தரும் இருமுடி பை இல்லாம சபரிமலைக்கு போக மாட்டாங்க. அப்படி ஐயப்பமார்கள் எடுத்துட்டு போற அந்த இருமுடி பையோடைய தத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ சபரிமலை ஐயப்பனை பத்தி யாருக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருஷம் 1950 யாரும் எதிர்பார்க்காத வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. கோவிலில் இருக்கவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த தீயை அணைக்கவே முடியல. காரணம், அந்த காலத்தில் சபரிமலை கோவில் முழுக்க மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. மலமலன்னு பரவிய தீயானது கருவறைக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சது. அந்த தீயானது ஐயப்பன் சிலையும் விட்டு வைக்கல. ஐயப்பன் சிலை தீயால சேதமடைய ஆரம்பிக்குது. ஐயப்பன் கோவிலுக்கு தீ வச்சது வேற யாரும் இல்லை, அங்குள்ள பழங்குடி மக்கள் தான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அங்குள்ள பழங்குடி மக்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் புதிய ஐயப்பன் சிலையை யார் செய்யறது அப்படிங்கிறத ஒரு கேள்வி எழுந்தது. சிலையை யார் செய்ய போறாங்கன்னு சொல்லி தேவ பிரசன்ன முறையில் தேர்வு செய்கிறாங்க. தேவ பிரசன்ன முறை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பேரை சீட்டில் எழுதி சாமி முன்னாடி போடுவாங்க இல்லையா, அந்த மெத்தட் தான். அப்படி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல மதுரை ராஜமாணிக்கம் பிள்ளை பிடி ராஜன் பேர் வந்துச்சு. அப்படி நம்ம தமிழர்களால் செய்யப்பட்ட ஐயப்பன் சிலையை தான் இன்னைக்கு சபரிமலைக்கு போய் பல லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் என்னவோ தெரியல, ஐயப்பன் மீது இயற்கையாகவே தமிழர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. தமிழர்கள் தான் இந்த ஐயப்பன் சிலையை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே உள்ள 18ஆம் படியில் பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கேரள கவர்மெண்ட் தங்கத்தால் செய்யப்பட்ட தகரத்தால் அந்த பெயர்களை மறைச்சாங்க. தமிழர்களின் பெருமையை மறைக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் ஐயப்பனுடைய வழிபாடு தமிழகத்தில் 1950க்கு அப்புறம் தான் அதிகமாகுது. அதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை தான் முதல்ல தமிழகத்துக்கு ஐயப்பன் பற்றின வழிபாடுகளை எம்என் நம்பியாருக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்பியாரும் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வராரு. அவருடைய வேண்டுதலும் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எம்என் நம்பியார் ஐயப்பன் கோவிலை பற்றி தமிழ்நாட்டுக்கு தெரிய வைக்க அவர் எடுத்த ஆயுதம் மிகவும் வித்தியாசமானது. அன்னைக்கு காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன் போன்றவர்களை மாலை போட வச்சு தன்னோட கூட்டிகிட்டு போனார் மலைக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சாதாரண மக்களுக்கும் ஐயப்பனை பற்றின பெருமைகள் தெரிய ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து கன்னிசாமியா சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு வந்தவங்களுடைய எல்லாருடைய வேண்டுதலும் நடக்க ஆரம்பிச்சது. அவங்க மற்றவங்களுக்கு சொல்ல அவங்களும் கன்னிசாமியா மலைக்கு போயிட்டு வந்தாங்க. இப்படியே தொடர ஆரம்பிச்சது. இந்த இடத்துல நானும் ஒரு உண்மையை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2011 படிப்பு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பற்றி யோசிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போச்சு. 2012 முறையாக கன்னிசாமியா சபரிமலைக்கு மாலை போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. ஒரு தெளிவு கிடைச்சிது. அதன் பிறகு தொடர்ந்து மாலை போட ஆரம்பித்தேன். நான் வேண்டினது எல்லாமே நான் நினச்சதை விட அதிகமாகவே எனக்கு கிடைச்சிது. ஓகே ரைட். இருமுடி பையில் முக்கியமாக நாம் கொண்டு போக வேண்டியது முக்கன் கொண்ட தேங்காயில் நெய் ஊற்றி கொண்டு போனோம் இல்லையா? முக்கன் தேங்காய் சிவனையும் அதில் நம்ம கொண்டு போகிற நெய் விஷ்ணுவையும் குறிக்குது. ஏன்னா நம்ம ஐயப்பன் மகாவிஷ்ணு மற்றும் சிவனுடைய ஐக்கியத்தில் பிறந்தவர் இல்லையா? அதனால் முக்கன் கொண்ட தேங்காயில் நெய் கொண்டு போய் அங்கே ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஐயப்பனுக்கு மிகவும் பிடிச்ச ஒன்று. இருமுடி பையோட இன்னொரு முனையில் அரிசியும் பருப்பும் இருக்கும். காட்டு வழியில் பயணம் செய்யக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அந்த கொண்டு போன அரிசியும் பருப்பும் வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்படி ஐயப்ப பக்தர்கள் தலையில் சுமந்துட்டு போகிற அந்த இருமுடி பையோடைய கனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க போகும்பொழுது அவங்களுக்கு தலைக்கணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துகிற வகையில் தான் இந்த இருமுடி பை அமைஞ்சிருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜாதி மதம் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஐயப்பன் முன்னாடி எல்லாரும் ஒன்று தான். ஓம் சுவாமி சரணமையப்பா.